வச்சுருக்கோங்க. கோதுமை மாவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். தண்ணி உள்ளே இது போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கடாய் வச்சுக்கலாங்க. பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதுக்கு மாற்றிடலாம். அப்படியே எடுத்துக்கலாங்க. அப்படி லைட்டாக அப்படியே இன்னொரு தண்ணிக்கு மாற்றிடலாம். மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தியை பிச்சு போட்டுக்கலாங்க. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.